சினிமால இப்படி இல்லாம சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா சான்ஸ் கிடைச்சு நடிச்ச ஒரு சில ஆக்டர்ஸ் தான் இந்த பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. எல்லாம் பார்த்துப்பா. இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது ஆக்டர் குணால் அவர்கள். இவர் காதலர் தினம் படம் மூலமா அறிமுகமாயிருப்பாரு தமிழ் சினிமால. இவருக்கு இந்த படத்துல நடிக்க எப்படி சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும் பொழுது ஒருத்தர் வெளியில மஷ்ரூம் மார்க்கெட்ல போறத பாக்குறாரு. இவர் உடனே அவர் அசிஸ்டன்ட விட்டு கூப்பிட சொல்லி அனுப்புறாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் மஷ்ரூம் மார்க்கெட்ல பார்க்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இந்த படத்துல இவர் நடிச்சா நல்லா இருக்கும்னு டைரக்டர் முடிவு பண்ணி அவருக்கு காதலர் தினம் படம் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சி தமிழ் சினிமால நிறைய படங்கள் நடிக்கிறாரு. அதர் லாங்குவேஜ் நிறைய நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஓல்டு நடிகையான சில்க் சுமிதா அவர்கள். இவங்களுக்கு 1980 வண்டி சக்கரம் என்ற ஒரு படம் மூலமா டெபியூட் ஆறாங்க. இவங்களுக்கு எப்படி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட டைரக்டரான தினேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் ஹைதராபாத்துக்கு ஒரு வேலையா சென்றிருக்காரு. அங்க ஒரு ஹோட்டல்ல மாவாட்டுறதா இவங்களை பார்த்ததுனால இவங்களை பார்க்க நல்லாவும் இருந்திருக்காங்க. இவங்க கண்ணு பார்க்க நல்லா இருந்ததுனால உடனே நடிக்க வரையான்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் அதுக்கு வரேன்னு சொல்லி இருந்ததுனால அதுக்கப்புறம் தமிழ் சினிமால என்ட்ரி ஆகி பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் அதர் இண்டஸ்ட்ரியிலும் நிறையவே பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இவங்களும் போற போக்குல சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது நடிகை த்ரிஷா அவர்கள். இவங்களுக்கு லேசா லேசான்ற படம் மூலமா தான் டெபியூட் ஆகியிருப்பாங்க. எப்படி அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம்னா, லேசா லேசா படத்தோடைய ஹீரோயின் ஒருத்தவங்க மும்பைல இருந்து வரத்துக்கு தாமதமானதுனால சைடு ஆக்டர்ல நடிச்ச ஒரு சில பேர்ல யார் அழகா இருக்காங்களோன்றத பார்த்து அவங்கள இந்த படத்துல ஹீரோனா போட்டிருக்காங்க. அந்த சைடு ஆக்டர் தான் நம்ம த்ரிஷா அவர்கள். அந்த படத்துலவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய சான்ஸ் கிடைச்சு ஏகப்பட்ட தமிழ் சினிமால நடிச்சிருப்பாங்க. அதர் இண்டஸ்ட்ரியிலும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ தமிழ் சினிமால கொடி கட்டி பறக்கிற ஒரு ஆக்டர்ஸ்ல அவங்களும் இருக்காங்க. Maya kanango, apa besona sonango,